தையல் மிஷின் அப்படிங்கிறது பொதுவாக நூல் அப்படிங்கிறது வாயுவோட தொடர்புடையது. நீங்கள் தையல் மிஷினில் நூல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. இன்னொன்று ஓடக்கூடியது, அது சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது. வாயு காற்று அப்படிங்கிறது எப்போவுமே சுழன்று கொண்டு இருக்கிறது. காற்று ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தையல் மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க. தையல் மிஷினால் எந்த காலத்துலையும் கெடுதல் ஏற்படாது. அதை நினச்சி பயப்படவே வேண்டாம். எந்த ஒரு வீட்டிலையுமே தையல் மிஷின் இருந்து அந்த வீடு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது, நான் பார்த்த அளவுக்குல. ஏன்னா நான் முழுக்க திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதிகமாக பயணப்பட்டு பார்த்துருக்குறேன். நிறையா டெக்ஸ்டைல்ஸ் மில்லுகள், நிறைய இடத்துல இந்த தையல் மிஷின் இருக்கிற இடம்லாம் எல்லா பக்கம் போயிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அங்கே வேலை செய்கிறதே அதிகளவு பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க அங்கே வேலையும் பார்க்குறாங்க, வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஷின் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக இங்கே எங்கேயுமே பாதிப்புகள் அப்படிங்கிறதே இல்லை. அந்த வீட்டில் மகாராணியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குறைகளுமே இல்லை. அதை வச்சு தான் குடும்பத்தையும் நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு தையல் மிஷின் வைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் வச்சுக்கோங்க. வேறு பகுதியில் வைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஈசானி பகுதி அப்படிங்கிறது வரவுக்கானது. அந்த இடத்துல நீங்கள் வைக்க வேண்டாம், வெயிட்டு வைக்க வேண்டாம். சப்போஸ் அங்கே வச்சிங்கனாலும் அந்த மிஷினை நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ வாயு மூலை அப்படிங்கிறது ஒரு காற்றோட்டமான இடம், இல்லை வாயு பகுதிங்கிறது வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறோம். காற்று அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணாத இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் வாயு பகுதியில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சப்போஸ் வாயு மூலையில் வைக்கிறதுக்கு எனக்கான வாய்ப்புகள் இல்லை, வேறு எந்த பகுதியில் வைக்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் பயன்படுத்துங்க. தென்கிழக்கு தெற்கு பகுதியில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கும். மற்றபடிக்கு நீங்கள் தையல் மிஷினை நினச்சி பயப்படவே வேண்டாம். தையல் மிஷின் ஒரு அற்புதமான ஒரு கருவி. அதை வீட்டில் எல்லாருமே வாங்கி வைங்க. அது நல்ல பலனை தான் கொடுக்கும். ஒரு பெண்மையை, நாட்டுக்கு பெண் அப்படிங்கிறவங்கள ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கும் முக்கியங்கிறத மீண்டும் பதிவிடுறேன். ஒரு வீட்டினுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கிறது பெண். அந்த பெண்ணால் அந்த வீடு உயரும். அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பெண் அப்படிங்கிறவங்க முன்னேற்றம் அடையணும்.